குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று. குழந்தைகள் தினம் எல்லாரும் கொண்டாடுங்க. மிஸ்டர், நீங்க என்ன நேரு அவரோட பிறந்த நாளை கொண்டாடுன்னு இன்டைரக்டா சொல்ல வரீங்க? அப்படின்னா நீங்க என்ன கட்சி? நீங்க சார் ஒரு நிமிஷம் நீங்க எதுக்கு ஆதரவு, என்ன கொள்கை வச்சிருக்கீங்க? இதை நீங்க இன்டைரக்டா ஏன் நேரடியா சொல்லிட்டு போங்க. யூ அக்செப்ட். அடக்குமுறை செய்யறவங்க, ஊழல் பண்றவங்க, விதிமீறல் பண்றவங்க இப்பெல்லாம் நாட்டுல நிறைய பேர் உலாவிட்டு இருக்காங்களே, ஏன் குழந்தைகள் தினம் கொண்டாடாம திரும்பவும் நீங்க இன்டைரக்டா இந்த விஷயத்தை ஒரு தேசிய கொள்கை மாதிரி? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், டாபிக்கை ஃபுல்லா கேளுங்க. அதாவது நாய், ஆடு, மாடு, கோழி இதெல்லாம் குட்டி போட்டு அப்படியே வளர்ந்துகிட்டே வருது. பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. மரம், செடி, கொடி இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கு. பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. ஆனால் மனுஷன் மட்டும் பாருங்க, ஜென்ரேஷன் மாற மாற புதுசா பிரச்சனைகளை இந்த உலகத்துக்கு உருவாக்கிட்டே இருக்கான். என்ன காரணம்? அதுதான் அந்த டாபிக்கே. இப்போ நீங்க ஒரு செடி வளர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெருசா நீங்க வளர்க்கவே வேணாங்க, அதே வளர்ந்துடும். அப்படியே வளர்த்தீங்கன்னா தண்ணி தெளிச்சு கொஞ்சோண்டு இந்த உரங்கரம் போட்டு இந்த பாதுகாப்பா ஆடு மாடு மேயாத மாதிரி ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். ஆனா செடி வளரும் போது நீ இப்படிதான் வளரணும், ரைட்ல போகக்கூடாது, லெஃப்ட்ல போகக்கூடாது அப்படி இப்படின்னு ஏதாவது உருட்டி மிரட்டி செதுக்கி இதுக்கு ஏதாவது பண்ணுவீங்களா? பண்றதில்ல. ஆனா மனுஷன் தான் குழந்தைய வளர்க்கும் போது எப்படி வளர்க்குறான்? ஏய் எருமை கழுத அழுக்கு கழுத போய் குடிடா. நான் சொல்றது நீ கேட்க போறியா இல்லையா? எத்த அப்பனே எடுத்து பேசுறியோ, கழுத்தை திருப்பி போட்டு ஜெயிலுக்கு போயிரு. ஆனந்தாண்டா பெருசு எனக்கு. இவங்க என்ன பெத்தவங்களா இல்ல போலீஸா? குழந்தைய வளர்க்குறோன்னு இப்படி நசுக்கிறவங்க வளர்த்து வளர அந்த குழந்தை இந்த உலகத்துல நல்லவங்களாவா இருக்கும்? தான் குழந்தை எப்படி இருக்கணும் அப்படின்னு இந்த பெத்தவங்களாம் எதிர்பார்க்கறாங்க தெரியுங்களா? முதல் ரகம் தன்னாச்சாவே தன் குழந்தைங்க இருக்கணும்னு நினைக்கிறது. இங்க பாருடா, நம்ம ஃபேமிலி ஃபுல்லா டாக்டர்ஸ். அப்பா, தாத்தா, சித்தப்பா, பெரியப்பா, அம்மா, சித்தி, ஏன் அக்கா கூட டாக்டர். ஸோ யூ ஆர் சப்போஸ் டு பி அ டாக்டர். உடம்பு சரியில்லைனா கூட நாமளே நமக்கு ஊசி போட்டுக்கணுமே தவிர யூ ஆர் ஆல் டாக்டர்ஸ். ஸோ குடும்ப மானத்தை காப்பாற்ற படித்து நீ டாக்டர். ரெண்டாவது பார்க்குறீங்களா? டேய், அப்பாவுக்கு குரூப் 1 பரீட்சை எழுதி கவர்மெண்ட் உத்தியோகத்தில் போகணுன்னு ஆசைடா. ஃபெயிலாப்பா அடிங்க. அன்னைக்கு நான் தெரு விளக்கில் படித்தேன். இன்னைக்கு உனக்கு 3-4 டேபிள் லேம்ப் வாங்கி கொடுத்துருக்கிறேன், பெட்ரூமில் 5 லைட்டு போட்டிருக்கிறேன். அவனை படிச்சு குடும்ப மானத்தை காப்பாற்றுற அளவுக்கு கவர்மெண்ட் உத்தியோகஸ்தன் IAS ஆபீசரா வரல. தன்னால என்ன முடியலையோ அதெல்லாம் அப்படியே தன் குழந்தை செய்யணும்னு பயங்கரமா ஆசைப்படுறது ரெண்டாவது. மூணாவது என்ன தெரியுமா? தண்டா கர்மாந்திரம். பக்கத்து வீட்டு பாஸ்கர் பத்தியா? அவன் எவ்வளவு மார்க் வாங்குறான், உனக்கு என்னடா வருது? பாஸ்கர் என்ன பண்ணா தெரியுமா? பார் 8 மணிக்கெல்லாம் காலைல சாப்பிடுறான். அவனை பார்த்து கத்துக்க, தின்னு. ஆட்டம் போடாது, தின்றா, சாப்பிடுறா. இட்லி தான் பாக்குது, என்னதப்பா துண்ற. ஏன் எங்க போறான் பாரு, அவ்வளவுதான் போறான். ஏந்திரா பாத்ரூம் போயிட்டான். டேய் போடா, பாத்ரூம் போடா. என்னப்பா நீ தின்னுனே பாத்ரூம் போறது? ஐயோ ஒண்ணுமே தெரியல. அப்பனே எடுத்து பேசுறியா? அவன்லாம் அப்படி படப்பேனடா. போடா, தின்னுல பாத்ரூம் போடா. என்ன பண்றா? அடுத்தவங்கள பார்த்து கம்பேர் பண்ணி வேலை பாக்குறது. இந்த 4வது ரகம் இருக்கே, அது ரொம்ப வித்தியாசமானது. இந்த தண்ணி தெளிச்சு விடுற மாதிரி கூட பணத்தையும் தெளிச்சு விடுறது. நான் உனக்கு எவ்வளவு செலவு வேணா பண்ணிடுவேன், ஆனா ஒழுங்கா உன் வேலையை நீ பண்ணி படிச்சு எப்படியாவது வந்துரு. இந்த 4 வகையான பெத்தவங்க இருக்கிற வரைக்கும் அந்த பிள்ளைங்கள்லாம் நாசமா தானே போகுது. குழந்தைங்களோட எண்ணம், அவங்களோட கனவு, அவங்களோட விருப்பம், அவங்களோட திறமை இதெல்லாம் பத்தி கவலைப்படாம பெத்தவங்க அவங்களோட எண்ணம், அவங்களோட கனவு மட்டுமே நினைச்சா எப்படி குழந்தைங்களோட உரிமையும் சுதந்திரமும் வரும்? எப்படி ஒரு புது தனி மனிதன் இந்த உலகத்துக்கு வருவான்? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். குழந்தைங்களாம் எப்படி கண்ணாடி மாதிரி இல்லை. நீங்க சிரிச்சா அதுவும் சிரிக்கும், நீங்க சண்டை போட்டா அதுவும் சண்டை போடும், நீங்க பாத்திரத்தை போட்டு உருட்டினா அதுவும் பாத்திரத்தை போட்டு உருட்டும், நீங்க முறைச்சா அதுவும் முறைக்கும். நீங்க நல்லா சிகரெட் எழுத்தீங்கன்னா குழந்தைங்க சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னு நீங்க எப்படி நியாயம் பேச முடியும்? அதுவும் காப்பி அடிக்கும். நீங்க ஃபோன் எடுத்து அப்பா இல்லைன்னு சொல்லிடு அப்படின்னு போய் சொல்லி கொடுத்தீங்கன்னா நாளைக்கு நீங்க ஃபோன் பண்ணும்போது அதே போய் குழந்தை சொல்லாது. நைட்டு 10:30 மணிக்கு மேலே டேபை நோண்டிட்டு இருக்க குழந்தைகிட்ட போய் ஏய் மரியாதை எல்லாம் மூடி வச்சு தூங்க, காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கணும்ல அப்படின்னு நீங்க ஃபேஸ்புக் நோண்டின்னு இருந்தா நாங்கள் நியாயம்? அது அதே பண்ணாதே. வீட்டில் சண்டை நடக்கும்போது நான் இப்போ கெரோசின் ஊற்றி கொளுத்திப்பேன் அப்படின்னு அம்மா பிளாக்மெயில் பண்ணா அதை பார்த்து குழந்தை கற்றுக்காது. கட்டின புருஷன் என்ன வேணா பண்ணுவாண்டி அப்படின்னு மண்டையை பிடிச்சி இழுத்து பொண்டாட்டியை அடிக்கிறான் பாரு அப்பன், அதை பார்த்து புள்ள கற்றுக்காது. நான் இப்போ அடிக்கிறதுலாம் இல்லை, சொல்லியே இது பண்ணுவேன். அப்பா டாடி இந்த சயின்ஸில் அப்பா சொல்கிறேன், முதல்ல அவசரப்படாது. இப்போ நீ மார்க்கு இப்படியே கம்மியாக அடுத்ததெல்லாம் வாங்கினா சயின்ஸ் மிஸ் சொல்கிறேன்ல இருப்பான். அப்பாவும் அம்மாவும் அப்புறம் வெளியே தலை காட்ட முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்பாட்ட ஒரு மாதிரி கேட்பாங்க. அப்புறம் அந்த மாதிரி அப்பா பேசுகிறேன், நீ கேளு. 3rd ஸ்டாண்டர்ட் ஆஃப் இயர்லியில் என்ன மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறது நீ தான் முடியும். சார் இதுக்கு நீ அந்த குழந்தைய அடிச்சே இருக்கலாம். வீட்டில் பெரியவங்க முன்னாடி குழந்தை வாயடைச்சி போய் நிற்கிதுன்னா எப்படிங்க அந்த குழந்தை உண்மை பேசும், உரிமை பேசும், 4 பேருக்காக நியாயம் பேசும்? பல வீட்டில் எதிர்கட்சிக்காரங்க எழுந்த உடனே உட்கார சொல்கிற மாதிரி இருக்கிற சபாநாயகராக தான் அப்பா அம்மா இருக்கிறாங்க.
அப்படி சபாநாயகராக இருந்தால் நாட்டுக்கு நல்லதில்ல, அப்படிப்பட்ட அப்பா அம்மா இருந்தால் வீட்டுக்கும் நல்லதில்ல. நாங்களாம் அப்படி இல்லை, பசங்களை நல்லா பார்த்துப்போம் அப்படி சொல்கிற பெற்றவங்களை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். சார் உங்களை தான் பையனுக்கு 14 வயசு கூட ஆகல, அதுக்குள்ளே பைக் எடுத்துன்னு பயங்கரமாக வண்டி ஓட்டுறான். சிங்கம்ல தெருவுலேயே 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் வேகமாக ஓட்டுறோம் உங்கள் பையன் மட்டும் தான் சொல்கிறாங்க. சிங்கம்ல நேற்று ஸ்கூலுக்கு ட்ரிபிள்ஸில் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு போயிட்டானமே, ஸ்கூலில் திட்டுவாங்கன்னு சொல்லி வெளியிலேயே தெருவில் வண்டியை நிறுத்திட்டு நைஸாக உள்ளே போய்க்கிறான். உங்களுக்கு எப்படி தம்பி தெரியும்? லோக்கல் ஸ்டேஷன் எஸ்ஐ தான் சார் சொன்னாரு. 2 பாட்டியை இடிச்சு சாச்சிட்டானாமே. இப்போ சொல்லுங்க, அசிங்கம்ல. அப்படியே இவர் லைசன்ஸ் வாங்கி கொடுக்குற வயசு வந்தாலும் எப்படி லஞ்சம் கொடுத்து லைசன்ஸ் வாங்கணும்னு குழந்தைக்கே சொல்லி கொடுத்துருது. பசங்களை நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வயசுக்கு மீறி ஓவரா எல்லாத்தையும் கொடுத்துறது, சைஸுக்கு மீறி ஓவரா எல்லாத்தையும் கொடுத்துறது. அதை விட முக்கியமாக அதிக வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்படி பைக் கொடுத்தாரு, அதே மாதிரி ஃபோன் கொடுக்குறது, ஐபேட் கொடுக்குறது, இப்படி எல்லா கேட்ஜெட்டையும் கையில் கொடுத்து குழந்தைய குட்டிச்சவராக்குது. ஆனா இதெல்லாம் கூட ஓகே, வளர்ற புள்ள சாப்பிட்டோம்னு நினைச்சு இவங்க பண்ற அநியாயம் இருக்குது பாத்தீங்களா? பா எனக்கு டாகி நூடுல்ஸ் வாங்கி கொடுப்பா. டேய், டாகி நூடுல்ஸ் சாப்பிட்டா நாய் மாதிரி குலைப்போம், பத்திரிகைகளெல்லாம் போட்டிருக்குதுல்ல, அதெல்லாம் தடை பண்ணிட்டாங்க. அப்பா உனக்கு சப்பி நூடுல்ஸ் வாங்கி வச்சிருக்கேன். சப்பி நூடுல்ஸ் உனக்கு பிடிக்கும், நீ தின்னு. எனக்கு டாகி நூடுல்ஸ் டேஸ்ட் தான் பிடிக்கும். எல்லாம் ஒண்ணுதான்டா. ரெண்டு ஒண்ணுதானா? அப்ப எனக்கு டாகி நூடுல்ஸ் வாங்கி கொடு. என்ன சார், பையன் பப்பாளி பழம் சாப்பிட மாட்டானமே, வாங்கிட்டு வந்து கொடுத்தா வேணான்ட்டான். இதோ வாடை பிடிக்காதுன்னு. என்னப்பா சாப்பிட மாட்டியா? அவனுக்கு ஒத்துக்கல போல இருக்குது. சில பெத்தவங்களுக்கு பிடிச்சது பசங்களுக்கு பிடிச்சா ஓகே, சிலது பெத்தவங்களுக்கு பிடிச்சி பசங்களுக்கு பிடிக்கலனா அது ரொம்ப கஷ்டம். எம்டன் மகன்ல நாசர் ஈரல் சாப்பிட சொல்வாரு, அந்த மாதிரி சிலது பெத்தவங்களுக்கு பிடிக்காம அது நல்லதே ஆனாலும் பசங்களுக்கு பிடிச்சா அது கூட சாப்பிட விட மாட்டாங்க. அந்த கொடுமை தான் பெருங்கொடுமை. அப்படி பெரிய லிஸ்டே இருக்கு. பால், வெங்காயம், கொத்தமல்லி, கருவாடு, ஈரல், இப்படி பெரிய லிஸ்ட்டு. நமக்கு பிடிக்குமோ பிடிக்காதோன்னு தெரியாமையே சாப்பிடாம போனால் பல வரலாறு இருக்கு. சமூக விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, வீடுன்றது வீடு மட்டும் இல்லை ஸ்கூலாம், ஸ்கூலுன்றது ஸ்கூல் மட்டும் இல்லை வீடு. எப்படி வீட்டில் அப்பா அம்மா பாசம், அன்பு, பரிவு, அரவணைப்பு எல்லாம் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்கூலில் டீச்சர்ஸும் செய்யணும். எப்படி டீச்சர்ஸ் ஒழுக்கம், நன்னெறி, பண்பு, படிப்பு எல்லாத்தையும் கலந்து கொடுக்குறாங்களோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வீட்டில் பெற்றவங்களும் செய்யணும். ஐயோ குழந்தை வளர்க்கணுமே, ஐயோ பாப்பா ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. கலீல் ஜிப்ரான் என்ன சொல்லியிருக்காரு, உங்கள் குழந்தை உங்கள் மூலமாக இந்த உலகத்துக்கு வருகிறதே தவிர அது உங்கள் குழந்தை இல்லை. சாமியை நம்புறவங்களுக்கு சாமி குழந்தை, நம்பாதவங்களுக்கு அது பூமி குழந்தை. மரத்தை வளர்க்கும் போது செடிக்கு தண்ணியும் உரமும் போடுற மாதிரி ஆசிரியர்களும் பெற்றோரும் தேவையான சில சப்போர்ட் மட்டும் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே மரம் மாதிரி குழந்தை வளர்ந்து செழிப்பாக இருக்கும். குழந்தைகள் தினத்துக்கு இதுக்கு என்னங்க, குழந்தைகள் தினம்னா வேற ஒண்ணுமே கிடையாது, எல்லா நாளும் குழந்தைகள் தினம் தான். ஏய் எருமை கழுத அழுக்கு கழுத, ஏன் நேரடியா சொல்லிட்டு போங்க. நான் சொல்றது நீ கேட்க போறியா இல்லையா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிறேன் கீழே.